எல்லாருக்கும் வணக்கங்க. இஞ்சி வண்டியில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. 2.5 கிலோ 100 சொன்னாங்க. சரி ஒரு 10 கிலோ வாங்கியாச்சுங்க. 10 கிலோ இஞ்சி மட்டும் வாங்கி சாம்பிள் பார்த்தலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் தோல்லாம் சீவி இதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நாம் பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை மாதிரி பண்ணுற மசாலா பொடிக்கெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பொடியெல்லாம் கிடைக்குதுங்க. இருந்தாலும் நம்மளே இஞ்சியை வாங்கி சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பண்ணுற இஞ்சி பொடி மாதிரி வராதுங்க. இதை நம்ம சுக்கு மல்லி காப்பி தூள் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்க. சில்லி 65 மசாலா பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்க. அதுக்காக க்ளீனாக இருக்கணும், கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது மைசூர்லேருந்து வந்த இஞ்சி ஆமாங்க. இந்த இஞ்சி மைசூர்லேருந்து வந்த இஞ்சி ஆமாம், நல்லா பெருசாக இருந்துச்சு. என்னென்னா இது ஒரு சாம்பிளுக்காகன்ட்டு நம்ம மார்க்கெட் ரேட்டு அது இதெல்லாம் பார்க்கலைங்க. 2.5 கிலோ 100 போட்டாங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணிக்கப்புறம் தான் என்ன ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுங்க. இருந்தாலும் ப்ரைஸை விட குவாலிட்டி தான். நீங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க தான் ரொம்ப ப்ரைஸை பார்க்கறது இல்லைங்களே. குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க ப்ரைஸை பார்க்கறதுனால இவ்வளோ க்ளீனாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா ஆன்லைனில் போய்க்கப்புறம் நல்ல வாடிக்கையாளர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்க்கறதில்ல. மார்க்கெட் இன்னும் ப்ரைஸாக இருக்குது, நம்ம குவாலிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர் எதிர்பார்க்கறனால ஒவ்வொரு விஷயத்துலையும் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் குவாலிட்டி பார்த்து பண்ணிட்டுருக்கோங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.